வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரிஜினல் பீகாக் ஃபெதரை வச்சு இந்த ப்ளவுஸில் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறேன். அது மாதிரி வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இடையில தான் அதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் இடையில தான் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸ் டிசைனில் வந்து ஏற்கனவே அதில் டிசைன் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பொன்னழைப்பு சாரீ ஃபங்க்ஷனு, அதுக்கான ப்ளவுஸ் டிசைன் அப்படின்றதுனால அது மேலேயே டிசைன் பண்ணி தர சொன்னாங்க. சிம்பிளாக டக்குன்னு ஒரு 2 நாளில் முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது 2 ப்ளவுஸ் முடிக்கணும், ப்ரைடல் ப்ளவுஸும் முடிக்கணும், இதுவும் முடிக்கணுன்றதுனால எனக்கு டக்குன்னு இதுதான் யோசனை வந்தது. அதனால் நான் ஒரிஜினல் பீகாக் ஃபெதரை வச்சு தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் டிசைன். ஸ்லீவ் டிசைனில் அதில் இருந்த டிசைனை அப்படியே விட்டுட்டேன். கீழே மட்டும் ஓரத்தில் ஒரு லைன் சுகர் பீடு, ஒரு லைன் ஸ்டோன் செயின், அப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு, அந்த மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணது. இதுக்கப்புறம் நான் இடையில சொல்கிறேன் எப்படி இந்த இதை பீகாக் ஃபெதரை கட் பண்ணி ஒட்டினேன் அப்படின்றத நான் இடையில வீடியோக்கு இடையில சொல்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இதில் டிசைன் ஏற்கனவே இருந்ததுனால உங்களுக்கு அதுவுமே அங்கங்கே டாட்டாக தெரிஞ்சதுனால பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. இதில் நெக் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் கைக்கு நம்ம எப்படி கொடுத்துருந்தோமோ ஒரு லைன் சுகர் பீடு, ஒரு லைன் ஸ்டோன் செயின், ஒரு லைன் சுகர் பீடு, அந்த மாதிரி மாற்றி மாற்றி கையில் எப்படி கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி தான் இதுவும். இது பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 700-600 அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த இதை எப்படி கட் பண்ணி ஒட்டினேன்றதை சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா அதில் கீழே இருக்க ஸ்டெம் மாதிரி அந்த குச்சி மாதிரி இருக்கதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸஸாக உள்ள மேலே இருக்கிற ஃபெதர்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்னதாக அந்த அளவு அதுக்கு அளவாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு அந்த B6000 ஒரு க்ளூ இருக்குது. அந்த க்ளூ ஒட்டினீங்க அப்படின்னா அது எடுத்துகிட்டு வராது. உங்களுக்கு லைஃப் லாங் நல்லாயிருக்கும், நல்லாவும் ஒட்டும் அது. அதனால் அந்த கம்மை அப்ளை பண்ணிடுங்க. மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஒட்டுங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் சுற்றி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நம்ம எப்பயும் நார்மலாக ஒட்டுற ஃபேப்ரிக் க்ளூ தான் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு அது மாதிரி நீங்கள் அந்த ஃபெதரை தேய்ச்சி விடாதீங்க. மேல் டாப்பில் அப்படியே பொத்தி எடுங்க. தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த ஃபெதர் அந்த கேப் விழுந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதை சுற்றி அந்த ஃபெதரை ஒட்டிட்டு அதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நெக் டிசைனுக்கு கொடுத்த மாதிரியே சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு லைனு ஸ்டோன் செயின், ஒரு லைன் சுகர் பீடு, அந்த மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். இதை விட இன்னும் க்ரியேட்டிவாக பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணலாம். அதுவுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால நான் இதை சிம்பிளாக முடிச்சிட்டேன். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா இதை விட இன்னும் க்ரியேட்டிவாக கூட யோசிக்கலாம். அந்த கேப்பெல்லாம் இருக்கிற இடத்துலலாம் நல்லா ஃபில் பண்ணலாம் ஸ்டோன்லாம் வச்சு. நான் ஏற்கனவே இதில் டிசைன் இருந்துச்சு அப்படின்றதுனால இந்த டிசைனை இதில் போட்டு விட்டேன். எனக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் இன்னும் கூட நிறையா இதில் பண்ணியிருப்பேன், நல்லாவும் பண்ணியிருப்பேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் முதையே காமிச்ச மாதிரி ஸ்லீவ் டிசைன் தான். ஸ்லீவ் டிசைனுமே பார்த்தீங்க அப்படின்னா டைம் இல்லாதனால சும்மா சிம்பிளாக ஒரு லைன் தான் போட்டிருந்தேன். அதுலேயுமே ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு டிசைன் கொடுத்துருந்தாங்க. அதனால் நானும் அப்படியே விட்டுட்டேன். ப்ரைடல் ப்ளவுஸ்க்கு டைம் கிடைக்காது, 2 நாளில் ப்ரைடல் ப்ளவுஸும் இதுவும் முடிக்கணுன்றதுனால நான் டக்குன்னு கைக்குமே சிம்பிளாக ஒரு லைன் போதும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். நீங்கள் இதை விட இன்னும் கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே உங்களோட க்ரியேட்டிவை வச்சு நீங்கள் இதை விட இன்னும் நல்லா நிறையா டிசைன்ஸ் கூட போடலாம். இதுக்கு போட்டுட்டு கூட நீங்கள் பட்ஜெட் அதிகமாக கூட வாங்கிக்கலாம்.
நான் வந்து இதுக்கு இந்த டிசைனுக்கு வந்து 500 தான் வாங்கினேன். உங்களுக்கு அதிகமாக டிசைன்ஸ் போட்டு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கு மாதிரி பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஸ்ரீஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.